இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்தில். பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல. 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டில் ஒரு ஆள் அப்ராடில் இருக்காங்க, இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனில் ஷூட்டில் இருக்கிறதுனால சார். இல்லாமல் ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. இயற்கை அதுக்கான வேலையை செய்யும். இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார். இல்லாமல் அந்த காடு அழிப்பு, இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கனெக்ஷன் இல்லை. பாலசரவணன் இருக்கிறாருன்னு நீங்கள் கிளாமரும் இல்லை காமெடியும் இல்லை, நீங்கள் அப்போ காமெடி இருக்கோ? இல்லை, பாலசரவணன் இருக்காரு, காமெடி இல்லைன்றதை பற்றி கேட்கலாம். கிளாமருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியலையே. டைரக்டர் சார், பேச்சின்னு பேர் வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு பெண் பேர். இந்த மேடையில் காம்பேரிங் ஐஸ்வர்யா தவிர பெண்ணே காணுமே, ஹீரோயின் எங்கே ஏதாவது சண்டை போட்டு போயிட்டாங்களா, என்ன பிரச்சனை? இல்லை அந்த மாதிரி இல்லை சார். அவங்களுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனால தான் வரல. அதனால தான் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணும்போதுமே 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்காங்க சார். 3 பேர் இருக்காங்க. ஆதிரைன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்தில். பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல. 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டில் ஒரு ஆள் அப்ராடில் இருக்காங்க, இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனில் ஷூட்டில் இருக்கிறதுனால சார். இல்லாமல் ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. பேச்சிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்கள க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். சார் ஆக்சுவலாக பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முதல்ல அந்த பேரை இது பண்ணார். அது வந்து கலாய்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் பயம்புத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளோ சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதில் முக்கியமாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் விஜய். போகும்போதும் வரும்போதும் காதில் வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவார். அதனால் எங்களுக்குமே அந்த பேச்சிங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார். அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபன்னாக தான் சார் எடுத்துக்கிறோம். பட் இந்த படத்தில் பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சார். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபாரஸ்டே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. காடை வெட்டி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை அழிச்சு இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்துஸ் அந்த சாமிகள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்க, இதை மீன் பண்ணி இந்த படம் இருக்குமா? இல்லை சார், அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எதுவுமே இந்த இதில் இல்லை சார். இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களத்தில் வந்து ஆக்சுவலாக ரூட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாகட்டும், மூட நம்பிக்கைகளாகட்டும், இல்லை நம்பிக்கைகளாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் பக்கம் போகும்போது நிறைய கதைகள் பேசுவாங்க. இங்கே போகாத, இதுக்கு இந்த பக்கம் போகாத, முனி அடிச்சிரும், இல்லை இது அடிச்சிரும், சாமி பேரும் சொல்லுவாங்க, இல்லை கெட்ட சக்தி பேரும் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் வந்து அந்த கிராமத்துடைய பாரம்பரியமாக அவங்களுக்கு வர்ற ஒரு விஷயம். ஆனால் சிட்டியிலேருந்து உள்ளே போகிற ஆளுங்க வந்து அதை பற்றி தெரியாமல் அதிக பிரசங்கித்தனம் பண்ணி, அதனால தான் படம் ஆரம்பிக்கும் போதே சில எல்லைகளை வந்து கடக்கக்கூடாதுன்னா அது கடக்கக்கூடாது தான். இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா உள்ளே போகாது. நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கன்னா இயற்கை அதுக்கான வேலையை செய்யும். இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார். இல்லாமல் அந்த காடு அழிப்பு, இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கனெக்ஷன் இல்லை சார். டைரக்டர் சார், இப்போதான் சொன்னால் பாலசரவணன் இருக்கிறாருன்னு நீங்கள் கிளாமரும் இல்லை காமெடியும் இல்லை, நீங்கள் அப்போ காமெடி இருக்கோ? இல்லை, பாலசரவணன் இருக்காரு, காமெடி இல்லைன்றதை பற்றி கேட்கலாம். கிளாமருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியலையே. இல்லைண்ணே, அதான் நான் சொல்லுங்க. கிளாமர் எங்கே எனக்கு புரியலையே. நான் இத்தனை நாள் காமெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போதான் தெரியுது. ஓகேண்ணே. இல்லை அதானே, நமக்கு எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசைண்ணே. நம்ம ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்கணும், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும், ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டரும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும், அதாவது காமெடியும் பண்ணணும், இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ணணுன்றதானே நம்மளுடைய ஆசை. பாலசரவன் ஆமாண்ணே, அதான் சொன்னாப்லேண்ணே, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கார்த்திகா இல்லைண்ணா, அடுத்து ஒன்று கேட்டுட்ருக்கோம் நான் ஸ்கிரிப்டு. அவர் ஃபைனலைஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன் உங்களுக்கு பாலசரவணன் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க பாலசரவணன் நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்ட்டு. மறுபடியும் வெயிட் போட்டீங்கன்னு? ஆமாம், மறுபடியும் இப்போ நீங்கள் வெயிட் போட்டீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிம்பு சார் பார்த்தீங்களா? இப்போ சிம்பு சார் வந்து இந்தியன் 2ல வந்து வெயிட் போட்டால் ரொம்ப கஷ்டம், நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ட்டு. ஏன்னா நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட்? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவரு கொடுத்த ஒரு அட்வைஸாக வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருங்க, விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து குழந்தையா இருக்கும்போதே சொல்லலாம்.
அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா? அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 கிலோ குறைச்சார் அவர். இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் டயட் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிங்க, அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஃபீல், அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பசியால் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை வந்து தங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க, இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன். 30 கிலோ குறைச்சேன் 3 மாதத்தில். சார் நீங்கள் ரொம்ப நாளாக படம் பண்ணிருக்கீங்க, ஆனால் நிறைய ஸ்ட்ரகிளை வந்து சந்திச்சுன்னு இருக்கீங்க. ஆனால் என்னென்னா சில நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா நான் மேலே வந்துடுவேன். நீங்கள் லாஸ்ட் நடித்த படம் வந்து தொப்பி ஒரு படம், சரிங்களா? அந்த படமும் இதே மாதிரி ஒரு லீடு தான் வரும், இதே லீடு தான் வரும். ஸோ இது அந்த படத்துக்கும் இந்த படம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்களா வந்து ஹீரோவாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, அது வேற ப்ரோ. 2015 ஓவர் த நைட் ஆஃப் சக்ஸஸ் வந்து இல் கம்ஸ் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. 10 வருட கால உழைப்பு தான் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெற்றின்னு சொல்லுவாங்களே, அந்த 10 வருஷ காலம். ஸோ அந்த 10வது வருஷத்தில் இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நான் இப்போது அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா, நல்ல படத்தில் இருக்கணும், நல்ல படைப்பில் இருக்கணும். அது வந்து ஓரமாக வந்துட்டு போனாலும் ஓகே. நந்தலாலான்னு ஒரு படம், அந்த படத்தில் நாசர் சார் ஒரு சில மணி துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவராக வந்திருப்பார். தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டியிருப்பார் அந்த படத்தில். ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அங்கே எடுத்துக்கிட்டது தான் இப்போ எந்த படத்தில் நல்ல படத்தில் நான் இருக்கணுன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றதை ரிவீல் பண்ணலை. படம் கடைசியாக பார்க்குறப்ப தான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும், அது சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கல. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க. இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க. சொல்லிட்டீங்களா? அப்போ தூங்கிட்டேனா? இல்லை ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம். ஃபர்ஸ்ட்டு அது ஹிஞ்ச், அது இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர். ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்தோம் இருட்டில் தான் இருக்கும், திடீர்னு வந்து டமால் வந்து பேர் நிற்கும், அது இருக்கும். வெளிச்சத்தில் முதல் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போகிறீங்க. அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது. சீட்டோட எட்ஜில் நீங்கள் உட்காந்து படம் பார்ப்பீங்க. அதுக்கு டெஃபினட்டாக நான் 100% ஷோர்ட்டாக சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று நான் செம்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன், செம்ம க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ ஸோ மச் சார், வேறு லவ்லி சார் நீங்கள் மேலே இருந்துச்சு வரப்போ என்னையா நானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பாருங்க, கேட்டு வந்தது செம்ம சார். பட் விரோஸ் டீம் வேறு லெவல் கலக்கிட்டீங்க. நீங்களாம் அண்ணனுங்க தான் எங்களுக்கு. பட் இந்த மாதிரி நாங்களும் அடுத்ததில் பண்ணணும். தேங்க்ஸ் ஸோ மச் சார். அண்ட் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகாமல் ஒரு சில பேர் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு, யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நீங்களாம் சூப்பர் தலைவா, வேறு லெவல் தலைவா. தேங்க்ஸ் தலைவா. அண்ணா ஹேட்ஸ் ஆஃப்ண்ணா, நீ ஹேட்டு போட்டிருக்க, உனக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி தலைவன் எப்பயுமே வந்து என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் பேர் மறந்துட்ட தலைவா, நீ ஆனால் முரளின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட பற்றியா, ஒவ்வொருத்தரையும் ஏற்றி மாறன் மோகன் ப்ரோ, மைக் மோகன் அப்போனா இப்போ நீங்கள் மைக் மோகன், நீங்கள் ரொம்ப ஸ்வீட் தலைவா. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து சும்மா ஓரமாக உட்காந்துட்டு போகலான்னு தான் வந்தேன், கீழே உட்காந்து கை தட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். ராம் பிரதருக்காகவும் கோகுல் பிரதருக்காகவும் மேடை ஏற்றுனாங்க. ஸோ அங்கே என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? சரிங்க, யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுருணுமே, இதை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க தலைவா. தேங்க்ஸ் தலைவா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். ஒவ்வொருத்தங்களும் காது கொடுத்து கேட்டது, பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவா, இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாதிரி பின்னாடி நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கவங்கலாம் கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காராம, நானும் அங்கே தானே இருந்தேன், நானும் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்திருக்கேன் கொஞ்ச நாளாக. ஸோ எல்லாருமே வந்து கவனிச்சிருக்கீங்க பாருங்க. தேங்க்யூ. லைவ் வேறையா? ஐயோ ஓகே. ஹாய் எல்லாம் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒவ்வொரு சேனலையும் நீங்கள் பார்த்துருங்க. இங்கே தம்பி தீபக் வேற வந்திருக்கான், வேற யார் வயலோன் சேனல் வேற நம்மளுக்கு இருக்கு. என்னது உன்னோட சேனல் என்ன சொல்லு? முடிச்சிடலாமா? இல்லை, இது ப்ரெஸ் மீட் உங்களுக்காக நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பேச்சு படம் ட்ரைலர் பார்த்தோம் நாங்கள். இது வந்து நான் என்ன ஒரு படத்தோட ஒப்பிடுறேன்னா, குயிட் பிளேஸ் படம் பார்த்துருக்கீங்களா? குயிட் பிளேஸ், ஆமாம் சரிங்களா? அந்த படம் வந்து இதே ஜானரில் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த படத்தோட ஜானர் தூக்கி எடுத்து இதில் இறக்கிறீங்களா? ஏன்னா இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து தமிழ் படத்தில் ஏமாத்தலாம் தமிழ் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை சார். அப்படி பார்த்தா நிறைய இருக்குது சார். பேர்ட் பாக்ஸ்னு ஒரு படம் இருக்குது, ஓகே. அப்புறம் ஈவில் டெட், கான்ஜூரிங் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். குவைட் பிளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார். பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பமே. ஏன்னா 1970s 80sலேயே வந்து பயமுறுத்திருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ளே இருக்குது. ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சி எடுத்தோம். அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சார். கண்டிப்பா இது ஒரு டிஃப்ரெண்டான மூவி, நீங்க பார்க்கும்போது தெரியும். பட் குவைட் பிளேஸ் ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது ஒரு அருமையான படம்.